ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் சொல்ற எல்லா சென்டென்ஸையும் லிசன் பண்ணுங்க. புரிஞ்சுதுன்னா நீங்க ஹிந்தியில அட்வான்ஸ் லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். मेरा समय बर्बाद मत करो, अपना समय बर्बाद मत करो, मेरे पास समय नहीं है, मुझे ये पसंद नहीं है, मुझे परवाह नहीं है, मेरे पास पैसा नहीं है, मुझसे मत पूछो, मुझसे बात मत करो, मुझसे कुछ भी मत कहो, उसे मत कहना, मुझसे झूठ मत बोलो, मुझे बेवकूफ मत बनाओ, मुझे गलत मत समझो, मेरी जिंदगी खराब मत करो, वहां मत जाओ, मुझसे दूर मत जाओ, यहाँ से मत जाओ, यहाँ मत आओ, मेरे बारे में चिंता मत करो, रास्ता मत रोको, दोबारा मत करना, मुझसे मत छुपो, बिल्कुल चिंता मत करो, मुझे मत देखो, मुझे मत धक्का दो, मत बोलना, मत सो, मत कहो, मत बैठो, मत खेलो, என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. डोंट वेस्ट माय टाइम. मेरा समय बर्बाद मत करो. मेरा समय बर्बाद मत करो. मेरा என்பது என்னுடைய, சமய் என்பது நேரம், பர்பாத் என்பது வீணாக்குவது. இது ஒரு வினைச்சொல்லுங்க. கடைசியில வர்ற கரோ என்பதும் ஒரு வினைச்சொல் தான். கரோ என்பது செய்வது. அந்த கரோன்ற வார்த்தைக்கு முன்னாடி மத்துன்ற வார்த்தையை சேர்க்கறதுனால அது செய்யாத அப்படின்னு மாறுதுங்க. கரோனா செய், மத்துனா கூடாது, மத் கரோ அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தங்க. பர்பாத் மத் கரோ அப்படின்னா வீணாக்காத, வீண் செய்யாத அப்படின்னு அர்த்தங்க. உன் நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்னா சமய் பர்பாத் மத் கரோ. அப்னா சமய் பர்பாத் மத் கரோ. மேல சொன்ன மாதிரி தாங்க. முதல்ல என்னுடையன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து உன்னுடையன்னு சொல்றதுக்கு உன் நேரம் அப்படின்னு சொல்றதுக்கு உன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்னா. சமய் நேரம், பர்பாத் வீணாக்குவது, மத் கரோ என்பது செய்யாதே, வீணாக்காதேன்னு அர்த்தங்க. எனக்கு நேரம் இல்லை. அதாவது வெளியே கிளம்பும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணா என்ன சொல்லுவோம்னா, என்கிட்ட நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது தூய தமிழ்ல எனக்கு நேரம் இல்லைன்னு எழுதியிருக்கேங்க. ஐ டோன்ட் ஹாவ் டைம். மேரே பாஸ் சமய் நஹி ஹை. மேரே பாஸ் சமய் நஹி ஹை. மேரே பாஸ் என்பது என்னிடம், எனக்கு. நஹி ஹை என்பது இல்லை. சமய் என்பது நேரம். மேரே பாஸ் என்னிடம், சமய் நேரம், நஹி ஹை இல்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் திஸ். मुझे ये पसंद नहीं है. मुझे ये पसंद नहीं है. எனக்கு मुझे பிடிக்கவில்லை, பசந்த் நஹி ஹை. பிடித்திருக்கிறதுன்னு சொல்றதா இருந்தா பசந்த் ஹை. பிடிக்கவில்லைன்னு சொல்றதுக்கு பசந்த் நஹி ஹை. இது என்பது ஒரு பக்கத்துல இருக்க பொருளை சுட்டி காட்டுறதுக்கு விரலை பக்கமா நீட்டி இதுன்னு சொல்லுவாங்க. அது பக்கமா இருக்கிறதுனால ஹிந்தியில ஏஹ எக் ஏஹ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிராக்டிக்கலா சொல்லும் பொழுது ஏன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் எடுத்த உடனே ஏன்ற வார்த்தைய சொல்லியிருக்கேங்க. முஜே ஏ பசந்த் நஹி ஹை. எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். முஜே பர்வா நஹி ஹை. முஜே பர்வா நஹி ஹை. முஜே என்பது எனக்கு, பர்வா என்பது கவலை, நஹி ஹை என்பது இல்லை. என்னிடம் பணம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மணி. மேரே பாஸ் பைசா நஹி ஹை. மேரே பாஸ் பைசா நஹி ஹை. மேரே பாஸ் என்பது என்னிடம், பைசா என்பது பணம், நஹி ஹை என்பது இல்லை. என்னை கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் மீ. முட்சே மத் பூச்சோ. முட்சே மத் பூச்சோ. முட்சே என்பது என்னை, கேட்காதே என்பது மத் பூச்சோ. பூச்சுனா என்பது வினைச்சொல் கேட்பது. மத் பூச்சோ என்பது கேட்காதே அப்படின்னு அர்த்தங்க. ஒவ்வொரு வினைச்சொல் முன்னாடியும் மத்துன்ற வார்த்தையை சேர்த்தோம்னா அது எதிர்மறை வார்த்தையா மாறுங்க. அடுத்து என்னிடம் பேசாதே. டோன்ட் டாக் டு மீ. முட்சே பாத் மத் கரோ. முட்சே பாத் மத் கரோ. முட்சே என்னிடம், பாத் என்பது வினைச்சொல் பேசுவது, மத் கரோ என்பது செய்யாதே. கரோ என்பது செய்வது, மத் கரோ என்பது செய்யாதே.
பாத் மத் கரோ என்பது என்னிடம் பேசாதே. பாத் மத் கரோ என்பது பேசாதேன்னு அர்த்தங்க. என்னிடம் எதுவும் சொல்லாதே. டோன்ட் சே எனிதிங் டு மீ. முஜ்சே குச் பி மத் கஹோ. முஜ்சே குச் பி மத் கஹோ. முஜ்சே என்பது என்னிடம், எதுவும் என்பது குச்சுபி, சொல்லாதே என்பது மத் கஹோ. கஹோ என்பது சொல்வது, மத் கஹோ என்பது சொல்லாதே. அடுத்து அவனிடம் சொல்லாதே. டோன்ட் சே டு ஹிம். உசே மத் கஹன்னா. உசே மத் கஹன்னா. உசே அவனிடம், சொல்லாதே என்பது மத் கஹன்னா. என்னிடம் பொய் சொல்லாதே. டோன்ட் லை டு மீ. முஜே ஜூட் மத் போலோ. முஜே ஜூட் மத் போலோ. முஜே என்னிடம், ஜூட் என்பது பொய், மத் போலோ என்பது சொல்லாதே. போல்னா என்பது வினைச்சொல் சொல்வது, மத் போலோ என்பது சொல்லாதே. இது சென்டென்ஸ் ஃபுல்லாகவே மத்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேங்க. டோன்ட், மத், கூடாது, செய்யாதே இப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேங்க. அடுத்து என்னை முட்டாளாக்காதே. டோன்ட் மேக் மீ ஃபூல். முஜே பேவ்கூஃப் மத் பனாவ். முஜே பேவ்கூஃப் மத் பனாவ். முஜே என்பது என்னை, பேவ்கூஃப் என்பது முட்டாள், மத் பனாவ் என்பது ஆக்காதே அப்படின்னு அர்த்தங்க. என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. முஜே கலத் மத் சம்ஜோ. முஜே கலத் மத் சம்ஜோ. முஜே என்னை, கலத் என்பது தவறு, தவறாக, மத் சம்ஜோ என்பது புரிந்து கொள்ளாதே அப்படின்னு அர்த்தங்க. சம்ஜோ என்பது புரிந்து கொள்வது, மத் சம்ஜோ என்பது எதிர்மறையா சொல்றதுங்க, புரிந்து கொள்ளாதே அப்படின்னு அர்த்தங்க. என்னுடைய வாழ்க்கையை கெடுக்காதே. டோன்ட் ஸ்பாயில் மை லைஃப். மேரி ஜிந்தகி खराब मत करो. மேரி ஜிந்தகி खराब मत करो. மேரி ஜிந்தகி என்னுடைய வாழ்க்கை, खराब என்பது கெடுப்பது, மத் கரோ என்பது செய்யாதே. கரோ என்பது வினைச்சொல் கர்னா. அங்கே போகாதே. டோன்ட் கோ தேர். வஹா மத் ஜாவ். வஹா மத் ஜாவ். வஹா என்பது அங்கே, போகாதே என்பது மத் ஜாவ். ஜாவ் என்பது வினைச்சொல் போவது, முன்னாடி மத் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறதுனால மத் ஜாவ் என்பது போகாதே. என்னிடமிருந்து தொலைவாக போகாதே, அதாவது எங்கிட்ட இருந்து தூரமா போகாத, எங்கிட்ட இருந்து போகாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கோ அவே ஃப்ரம் மீ. முஜ்சே தூர் மத் ஜாவ். முஜ்சே தூர் மத் ஜாவ். முஜ்சே என்பது என்னிடமிருந்து, தூர் என்பது தொலைவு, தூரம் அப்படின்னு அர்த்தங்க. மத் ஜாவ் என்பது போகாதே, இங்கிருந்து போகாதே. டோன்ட் கோ ஃப்ரம் ஹியர். யஹா சே மத் ஜாவ். யஹா சே மத் ஜாவ். யஹா என்பது இங்கே, சே என்பது இருந்து. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது யஹா சே அப்படின்னா இங்கு இருந்து, இங்கிருந்து அப்படின்னு அர்த்தங்க. மத் ஜாவ் என்பது போகாதே. ஜாவ் என்பது போவது, மத் என்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்துறதுனால போகாதே. மத் ஜாவ் போகாதே. அடுத்து இங்கே வராதே. டோன்ட் கம் ஹியர். யஹா மத் ஆவ். யஹா மத் ஆவ். யஹா என்பது இங்கே, மத் ஆவ் என்பது வராதே அப்படின்னு அர்த்தங்க. வினைச்சொல்ல ஆனா, ஜானா, கானா, பீனா, அதாவது வருவது, போவது, சாப்பிடுவது இப்படின்னு ஒரு 180 விதமான வார்த்தைகளுக்கு தனியா வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அது ஒரே லென்த்தா கிடையாது, ஒரே வீடியோ கிடையாது, பார்ட்டா 7 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. பிளேலிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை வச்சு தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியுங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு முறைக்கு 4 முறை அந்த வீடியோவை திருப்பி கேளுங்க. எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா பேசவும் ஆரம்பிக்கலாங்க. என்னை பற்றி கவலைப்படாதே. டோன்ட் வரி அபவுட் மீ. मेरे बारे में चिंता मत करो. मेरे बारे में
சிந்தா மத் கரோ. மேரே என்பது என்னை, பாரேமே என்பது பற்றி, சிந்தா என்பது கவலை, மத் கரோ என்பது செய்யாதே, படாதே அப்படின்னு அர்த்தங்க. வழியை மறிக்காதே, டோன்ட் பிளாக் த வே. ராஸ்தா மத் ரோக்கோ, ராஸ்தா மத் ரோக்கோ. ராஸ்தா என்பது வழி, மத் ரோக்கோ என்பது நிறுத்தாத, மறிக்காதேன்னு அர்த்தங்க. அதை மீண்டும் செய்யாதே, டோன்ட் டூ இட் அகைன். துபாரா மத் கர்னா, துபாரா மத் கர்னா. என்னிடமிருந்து ஒளியாதே, டோன்ட் ஹைட் ஃப்ரம் மீ. முட்சே மத் சுப்போ, முட்சே மத் சுப்போ. எதற்கும் கவலைப்படாதே, டோன்ட் வரி அட் ஆல். பில்குல் சிந்தா மத் கரோ, பில்குல் சிந்தா மத் கரோ. என்னை பார்க்காதே, டோன்ட் லுக் அட் மீ. முஜே மத் தேக்கோ, முஜே மத் தேக்கோ. என்னை தள்ளாதே, டோன்ட் புஷ் மீ. முஜே மத் தக்கா தோ, முஜே மத் தக்கா தோ. முஜே என்பது என்னை, தக்கா என்பது வினைச்சொல், தள்ளுவது. மத் தக்கா தோ என்பது தள்ளாதே என்று அர்த்தங்க. மறக்காதே, டோன்ட் ஃபர்காட். மத் பூல்னா, மத் பூல்னா. இந்த 4 சென்டென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேர்ப்ஸ் வினைச்சொல்லை வச்சு உருவாக்கியிருக்கேங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வினைச்சொற்களோட முன்னாடி மத்துன்ற வார்த்தையை சேர்த்தனோம்னா அது எதிர்மறை வார்த்தையாக மாறும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது சாம்பிளுக்காக 4 வார்த்தைகள் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேங்க. தூங்காதே மத் சோவு, தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு சோவு, முன்னாடி மத்துன்ற வார்த்தையை சேர்த்துட்டோம் அப்படின்னா தூங்காதே. சாப்பிடாதே, டோன்ட் ஈட், மத் காவோ, மத் காவோ. சாப்பிடுன்றது காவோ, சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் காவோ. டோன்ட் சிட், உட்காராத அப்படின்னு சொல்றதுக்கு மத் பைட்டோ, மத் பைட்டோ. பைட்டோனா உட்காரு, உட்காராதேன்னு சொல்றதுக்கு மத் பைட்டோ. விளையாடாதே, டோன்ட் பிளே, மத் கேலோ, மத் கேலோ. கேல்னா என்பது விளையாடுவது, மத் கேலோ என்பது விளையாடாதே அப்படின்னு அர்த்தங்க. ரெஸ்பெக்டா பேசுறதும் ஆர்டரா பேசுறது எப்படின்னு சொல்றாங்க. கட்டளையா பேசுறது வினைச்சொற்களோட முன்னாடி வினைச்சொற்களின் கடைசீட்டுல ஓன்ற வார்த்தையை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஆர்டர் ஆயிடும். வா போ அப்படின்னு கட்டளையா சொல்றதாயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஓக்கு பதில ஈஏ, ஆஇஏ, ஜாஇஏ, காஇஏ, பிஇஏ அப்படின்னா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, குடியுங்க அப்படின்னு அர்த்தங்க. இப்ப ஆர்டரா சொல்லியிருக்கேன், இதை நான் வந்து ரிக்வஸ்டா சொல்ற மாதிரி இருந்தா மத் சோயியே, மத் காயியே, மத் பைட்டியே, மத் கேலியே அப்படின்னு தூங்காத, விளையாடாத, உட்காராத, சாப்பிடாதன்னு மரியாதையா சொல்றதுங்க. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஃபோன் ரொம்ப சின்னது தான். என்னுடைய ஆசை வந்து ஒரே வீடியோவில் 100 சென்டென்ஸு 1 மணி நேரம் வீடியோலாம் கிரியேட் பண்ணணுன்றது என்னுடைய ஆசைங்க. ஆனால் ஃபோன் ரொம்ப சின்னது, அதனால இந்த வீடியோவில் 30 சென்டென்ஸோடு நான் நிப்பாட்டிக்கிறேங்க. பேலன்ஸ் இருக்க 20 சென்டென்ஸும் பெரிய பெரிய சென்டென்ஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பூரா வந்து திருக்குறளில் இருக்க 1.5 அடி மாதிரி எல்லாம் ஒரு அடி அரை அடியாக கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் இருக்க 20 சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 லைன்ஸ் வரும். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் டைம் ஜாஸ்தியாக போகும். எனக்கு கன்வர்ஷன் டைம் ஜாஸ்தியாகும், அப்லோடிங் டைம் ஜாஸ்தியாகும். அதனால் நான் இந்த வீடியோவில் 30 சென்டென்ஸோடு நிப்பாட்டிக்கிறேங்க. இதோடைய பார்ட் 2 வந்து டோன்ட்டு, மத்து, செய்யாதே, கூடாது அப்படின்ற வீடியோடைய பார்ட் 2 வந்து நாளைக்கு அல்லது இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு வந்து வீடியோவை கூகுள் 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. இதுதான் விஷயம். அதனால தான் எல்லா சேனல்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஒரு கமெண்ட்டோ 2 கமெண்ட்டோ ஒவ்வொருத்தரும் பண்ணிங்கன்னா அது இந்த வீடியோ நல்லா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. அதனால் கமெண்ட் வந்து தாராளமாக போடுங்க. நான் காசு கேட்கல, கமெண்ட் தான் கேட்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முடிஞ்சா லைக் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடிக்கடி ஹிந்தி வீடியோ நான் போட்டுட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.